ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 2 அதிகாரம், எபேசியர் 2 அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16. எப்படி எனில், அவரோ தம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நீங்கள் பல முறை நாம் படித்திருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை சற்று நாம் தியானிக்க வேண்டும். 2 வாரத்துக்கு முன்பதாக நாம் எல்லாரும் இயேசுடைய பாடு மரணங்களை நாம் தியானித்தோம். சிலுவையில் அவர் செய்த தியாகத்தை, சிலுவையில் அவர் நமக்காக செய்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் தியானித்தோம். அநேக காரியங்களை குறித்து தெரிந்து கொண்டோம். அதை தெரிந்த போது கண்ணீர் விட்டு தேவ சமூகத்திலே அழுது ஜெபித்தோம். தேவன் செய்த நன்மைகளுக்காக, அவர் பாராட்டின இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, நம்முடைய சுக வாழ்வுக்காக அவரையே தியாகம் செய்ததை நாம் வேதத்திலே தியானித்தோம், படித்தோம், அறிந்து கொண்டோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தால், முதலாவது ஆண்டவர் அவர் சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு, அவர் மரித்து நமக்கு அவர் ஏற்படுத்தின ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்குது 14வது வசனத்திலே, நடுசுவரை அவர் தகர்த்தார். பகையாக நின்ற நடுசுவர், அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த ஒரு நடுசுவர், அந்த நடுசுவரை சிலுவையில் அவர் தகர்த்தெறிந்தார். கணவன் மனைவிக்கும் இடையில ஒரு சுவர், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில ஒரு சுவர், பகையான ஒரு சுவர், நடுசுவர். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருப்பாங்க, பல நாட்களா பேச மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன், ஒரே வீடு, ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஆனா கணவன் மனைவி பேச மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா அவங்க அந்த சண்டையில இருந்து வெளியே வரல. ஒரு சுவர், நடுசுவர் இருக்கு அவங்களுக்கும் கணவனுக்கும் இடையில. சில குடும்பங்கள்ல பெற்றோரும் பிள்ளைகளும் பேச மாட்டாங்க. எனக்கு தெரிந்து நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. நான் அறிய ஒரு குடும்பத்துல தகப்பனும் மகளும் 3 வருஷம் பேசவே இல்லை. ஒரே வீடு, பெரிய வீடு கிடையாது, 2 ரூம் தான். ஆனா தகப்பனும் மகளும் பேச மாட்டாங்க 3 வருஷம். ஏன்னா அவங்களுக்கு இடையில ஒரு பகை என்கிற ஒரு சுவர் இருந்தது. சத்துரு ஏற்படுத்தி வச்சிருந்தான் 2 பேருக்கும் இடையில. சில நேரங்களில் நமக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நமக்கும், நம்முடைய மனைவிக்கும், நமக்கும், நம்ம கணவனுக்கும், நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நமக்கும், நம்முடைய பெற்றோருக்கும் இடையில ஒரு சுவர் இருக்குது. பிசாசு உடைய வேலை அது. பிசாசு அந்த சுவரை எழுப்பி வைத்துதான் நம்மள
நம்மள தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை அவன் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். தேவனோடு நாம் பேசவும், தேவனோடு கூட நாம் இணக்கமா இருக்கவும், தேவனோடு நான் உறவாட பிசாசு தடுத்து ஒரு சுவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சுவரை உடைத்து போடத்தான் இயேசு சிலுவையில நமக்காக மரித்தார். அந்த சுவரை உடைக்க வேண்டும். ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது, கண்ணீர் கேட்கப்படாமல் இருக்கிறது, நம்முடைய அழுகை கேட்கப்படாமல் இருக்கிறது, நம்முடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டாமல் இருக்கிறது. நம் எவ்வளவு சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ஜெபத்திற்கு இன்னும் பதில் இல்லாமல் இருக்கிறது. காரணம், ஒரு சுவர் இருக்கிறது. ஒரு சுவர் அங்கே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. கணவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை, மனைவிக்கும் நமக்கு ஒரு பிரிவினை, பிள்ளைகளுக்கும் நமக்கு ஒரு பிரிவினை. இந்த பிரிவினை என்கிற சுவரை உடைத்து தகர்த்து போடத்தான் கர்த்தர் நமக்காக சிலுவையில மரித்தார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில அந்த சுவர் இருக்குமானால், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு சுவர் இருக்குமானால், கர்த்தர் அவைகளை தகர்த்து எறிவாராக. பிரியமானவர்களே, நாம் அநேகர் இடத்துல சில நேரங்கள்ல நாம் பேசுகிறது இல்லை, அநேகர் இடத்துல நாம் பேசுகிறது இல்லை. சண்டை, சில நேரத்துல கணவனோட கோவிச்சிட்டு ஒரு வாரம் பேச மாட்டேங்கிறோம், ஒரு மாதம் பேச மாட்டேன்றோம். ஒரே வீட்டுலதான் இருப்போம், தூரமா இருந்துட்டாலும் பரவாயில்ல. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாரு, சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க, அவருக்கு துணி துவைச்சு போடுவாங்க, அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா பேச மாட்டாங்க. பிசாசு ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சுவர். பிரியமானவர்களே, அந்த சுவரை கர்த்தர் தகர்த்து, அந்த சுவரை தகர்ப்பதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். அந்த சுவரை இடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்த கர்த்தர் நடு சுவரை தகர்த்தார். நடு சுவரை தகர்த்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுல சுவர் இருக்கிறதா? தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதா ஏதாவது ஒரு சுவர்? உங்களுடைய பிள்ளைகளோடு பேசாம இருக்கீங்களா? யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சில நபர்களை நீங்க மன்னிக்காமலே இருக்கிறீங்க, அவங்கள மன்னிக்க முடியல. அது ஒரு சுவர் தான். நீங்க நினைக்கிறீங்க, நான் தப்பு பண்ணலையே, அவ தானே தப்பு பண்ணா, அவன் தானே தப்பு பண்ணா, அந்த நபர் தானே, நான் தப்பு பண்ணல, நான் எதுக்கு மன்னிக்கணும், நான் எதுக்கு இறங்கி போகணும்? சில நேரங்கள் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ காணிக்க பெட்டிக்கு அருகில வரும்போது, நீ காணிக்க போடுறதுக்கு முன்னால நீ யோசனை பண்ணி பார். உன் சகோதரன் உன் பேரில் அப்படின்னு வருது. நீ உன் சகோதரன் பேரில்னு சொல்லல, உன் பேரில் உன் சகோதரனுக்கு யாதொரு மனஸ்தாபமோ வேதனையோ கஷ்டமோ குறைகளோ உண்டென்று நீ கண்டால், நீ காணிக்க பெட்டின் அருகிலே உன் காசை வச்சிட்டு நீ போய் முன்பு உன் சகோதரிடத்துல ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து. யோசனை பண்ணி பாருங்க, இந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, உனக்கு உன் சகோதரன் மேல மனஸ்தாபம்னு போடல, உன் பேரில் உன் சகோதரனுக்கு யாதொரு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு, அவன் உன் மேல ஏதோ ஒரு கஷ்டத்துல வேதனையில இருந்தான்னா நீ அங்க போய் நீ ஒப்புரவாகு. நீ கிளீன் மேன், நீ ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒரு பிரச்சனை கிடையாது, நீ சமாதானமா இருக்க, உன்கிட்ட ஒரு குறை கிடையாது, உன் மனசுலயும் வருத்தம் கிடையாது, யார குறிச்சு எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர்ல இன்னொருத்தன் தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கான் பாத்தியா, அது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ போய் மன்னிப்பு கேளுன்றார், ஒப்புரவாகுன்றார். ஒப்புரவாகுத ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதம்மா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாயிருங்க. யாரோடும் கசப்பு வேண்டாம், யாரோடும் வருத்தங்கள் வேண்டாம், எல்லாரையும் மன்னிச்சிருவோம், எல்லாரோடும் ஒப்புரவாயிருங்க. சுவரை உடைத்து போடுங்கள். தேவனாகிய கர்த்தர் நடு சுவரை உடைத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் இந்த வார்த்தை யாருக்கு பேசப்படுகிறது என்று தெரியவில்லை, யாரோடாவது நீங்கள் பேசாமல்
உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவனோடு, உங்க பிள்ளைகளோடு, உங்க பேர பிள்ளைகளோடு, உங்க மருமக்கமாரோடு, அல்லது உங்க அம்மாவோடு, உங்க அப்பாவோடு பேசாமல் நீங்கள் இருந்தீர்களே ஆனால், மனதிலே ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு கசப்பு உள்ள கடந்துகிட்டு, அவங்க மேல தவறான அபிப்பிராயத்தை உங்க உள்ளத்துல வச்சுக்கிட்டு, ஒருவேளை உங்க மேல எந்த தப்பும் இல்லை, அவங்க மேலதான் தப்பு, அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, அவங்க உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க, அவங்க உங்களுக்கு ஏமாத்துதல தந்திருக்கிறாங்க, அவங்க உங்க பணத்தை திருடி இருக்காங்க, உங்களை ஏமாத்தி துரோகம் செஞ்சிருக்காங்க, பச்சை துரோகம் செஞ்சிருக்கிறாங்க, தெரியுது, உண்மைதான். ஆனாலும் அவர்களை மன்னியுங்கள். ஒருவன் கன்னத்திலே ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டு என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த சட்டம், நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்துல அப்படிப்பட்ட உணர்வுகளை ஆண்டவர் இந்த காலவெளியில நிச்சயமாக நமக்கு தருவாராக. பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள், மற்றவர்களோடு இணக்கமாயிருங்கள், மற்றவரோடு பேசுங்க. சில நபர் சரியில்லாத ஆளா இருப்பாங்க, அவங்களோட பேசின அவங்க ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த நபரோட நான் கொஞ்ச நேரம் பேசினா என் ஆவிக்குரிய ஜீவியம் தரம் தாழ்ந்து போகிறது. ஒருவேளை இந்த நபரோடு நான் கொஞ்ச நேரம் பேசினா என் ஜெப வாழ்க்கை சரியில்லாம போயிருது, என் மனசு சரியில்லாம போயிருது, என் எண்ணங்கள் தாறுமாறா போகுது, என் பேச்சு சரியில்லாம போகுது அப்படின்னா ரைட், ஓகே. ஆனா அவர்களோடு மனஸ்தாபத்தோடு இல்லாமல் அவர்களோடு நல்ல முறையில பேசி சமாதானமா இருங்கள். பேச்சுவார்த்தை நிப்பாட்டிக்கோங்க, ஆனா சமாதானமா போயிருங்க. சண்டையோடு நிப்பாட்டாதீங்க. எந்த நபரோடும் மனஸ்தாபத்தோடு பேச்ச நிப்பாட்டாதீங்க. ஒருவர் உங்களுக்கு இடையூறாய் இருந்தால் நீங்கள் தூரமாய் நில்லுங்கள், ஆனால் சமாதானத்தோடு நில்லுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவன் மனைவி சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, பேசாம இருப்பாங்க. நான் சொல்லுவேன், சண்டை போடுங்க, பேசிக்கிட்டே சண்டை போடுங்க. கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருங்க, சண்டை போட்டாலும் பேசிக்கிட்டே இருங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் வாக்குவாதம், 24 மணி நேரம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். பரவாயில்ல, சண்டை வந்தா தானே ஆசீர்வாதம். என்ன பாஸ்டர், காலையில சண்டை வந்தா தான் நல்லா இருக்கும்ன்றீங்க நினைக்காதீங்க. சண்டை வரட்டும், என்னவா, இப்போ கணவன் மனைவி சண்டை போட போட உறவுகள் அதிகமாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு முறுமுறுத்து தேவனை கோவப்படுத்தி கடைசியில என்னாச்சு, ஆண்டவரை கோவப்படுத்துவாங்க, தேவன் கோவப்பட்டு திட்டுவாரு, அடிப்பாரு, அப்புறம் ஒரு பெரிய விருந்து வைப்பாரு. கணவன் மனைவி உறவுல எப்பெல்லாம் சண்டை போடுதோமோ அப்பமெல்லாம் ஒரு பெரிய அன்பு வரும். சண்டை முடிவுல ஒரு அன்பு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், பயங்கரமா திட்டிட்டு போயிருவாரு. கடைசியில மனைவி சமாதானப்படுத்த வாமா அப்படின்னு தலப்பக்கட்டு பிரியாணி கடை கூட்டு போய் நல்ல பிரியாணி வாங்கி அப்படியே கடை கூட்டு போய் ஒரு 1/4 பவுன்ல செயின் வாங்கி கொடுப்பாரு, ஒரு மோதிரம், ஒரு கம்மல். சண்டை முடிவுல நல்லது தானே. அப்ப அந்த வீட்டம்மா சொல்லுது, நான் அப்பப்ப எப்படா ஒரு சண்டை போடுவாரு, ஏன்னா பிரியாணி கிடைக்கும்னு. எப்பெல்லாம் சண்டை போடுவாரு, ஐயா ஒரு தோடு கிடைக்கும், ஒரு சிமிக்கி கம்மல் கிடைக்குமே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதனால சண்டை போடுறது பிரச்சனை கிடையாது, சமாதானமா இருங்க. சிலர் சண்டை போட்டா சாப்பிட மாட்டாங்க, சாப்பாட்டுல தான் அவங்களுக்கு கோபம் வரும். யார நீங்க விரோதிக்கிறீங்க? சாப்பாடா சண்டை போட்டுச்சு. நிறைய வீட்டுல அப்படிதான். ஆனா சில வீட்டுல எவ்வளவு சண்டை போட்டாலும் சாப்பாடை நிப்பாட்ட மாட்டாங்க, ஏன்னா சண்டை போடுறதுக்கு தெம்பு வேணுமா. அதனால சாப்பாடை மட்டும் விடுறது இல்ல. 20 பரோட்டாவை உருட்டி தின்றது, 10 இட்லி தின்னாதான் சண்டை போட முடியும். அப்படி இருந்துடக்கூடாது. சாப்பாட்டுல கோபம் வைக்க கூடாது. சாப்பாடு என்ன பாவம் பண்ணிச்சு? பிரியமானவர்களே, நடுசுவர், ஒரு சுவர் இருக்கிறது. ஜெபிக்க விடாம, பைபிள் வாசிக்க விடாம, தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துற ஒரு சுவர். அந்த சுவரை உடைத்து போடத்தான் இயேசு சிலுவையில மரித்தார். அதனாலதான் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எச்சரிப்போடு கவனத்தோடு இந்த காலவெளியில இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப எல்லாரையும் மன்னிச்சிருங்க, எல்லாரையும் யாரு மேலையும் கசப்பு இல்லாம வாழுங்க, எல்லாரோடும் சமாதானமா இணக்கமா இருங்க. தவறு செய்கிறவளா இருந்தாலும் சரி, அவர்களோடு சமாதானமா போயிருங்க. அவங்களோட பேசிட்டு ஒதுங்கிக்கோங்க. அவங்களோடு கோபம் இல்லாம சண்டை இல்லாம மன்னிச்சிட்டு அவங்கள விட்டு விலகிருங்க. ஆனா சண்டையோடு மட்டும் இருக்காதீங்க, ஏன்னா அது ஒரு சுவர்.
தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சுவர் எழுப்பப்படும். அந்த சுவர் நம்மளுக்கு வேண்டாம். கர்த்தர் அவைகளை மாற்றுவாராக. இரண்டாவது, அதே வசனத்துல 15வது வசனம் சொல்லுது, புதிய மனுஷனை சிருஷ்டித்து, புதிய மனுஷன். பைபிள் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிது, புதுசா இருங்க. எல்லா விஷயத்திலையும் புதிய மனுஷனா, புதிய மனுஷியா வாழுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நடுசுவரை தகர்த்தார், இருதரத்தாரையும் இணைப்பதற்காக. இருதரத்தார் என்றால் யார்? அன்றைக்கு இருந்தவர்கள் யூதர்களையும் புறஜாதிகளையும். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொன்னார்கள். யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் இயேசு, யூதர்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸியா, யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன் கர்த்தர் என்று சொன்னார்கள். அதை உடைப்பதற்காக, அந்த காரியங்களை மாற்றுறதுக்காக தான் இயேசு சிலுவையில மரித்தார். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். கோபம் என்பது பழைய மனுஷன். எத்தனை பேருக்குள்ள கோபம் இருக்குது அப்படி தெரியல. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கோபப்படுவீங்களா அப்படின்னு உங்களை பார்த்தே நீங்க யோசனை பண்ணி பாருங்கள். சிலர் சொல்றாங்க, கோபப்படுறதெல்லாம் தப்பு இல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதேன்னு போட்டிருக்குல்ல, அதனால கோபப்பட்டுக்கலாம், ஆனா பாவம் மட்டும் செய்யாம இருந்துகிட்டா சரி அப்படின்னு. ஒரு முறை சொல்றான், கோபப்படுறதுல என்ன இருக்கு? இயேசுநாதர் தான் சவுக்கு எடுத்து அடிச்சாரு, கோபப்பட்டாருல, அது தப்பு இல்லையா? அப்ப அவர் மட்டும் கோபப்படலாமா? அவர் பக்தி வைராக்கியம், அது பக்தி வைராக்கியம், அது வேற இது வேற. தேவனுடைய வீட்டை கள்ளர் குகைகள் ஆக்கிட்டீங்களே, வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டீங்களேன்னு அவர் பக்தி வைராக்கியத்துல எந்திரிச்சார். சவுக்கு எடுத்து அடிச்சார். அதுல நீங்க பக்தி வைராக்கியமா இருங்க. உங்க பிள்ளைகள் ஜபிக்காட்டா, உங்க பிள்ளைங்க சபைக்கு போகாட்டா, உங்க பிள்ளைங்க வேத வாசிக்காட்டா, உங்க கணவன் வேத வாசிக்காட்டா, நீங்க ஆக்ஷன் எடுங்க. அது பக்தி வைராக்கியம். ஆனா கோபம், சிலருக்கு தேவையில்லாத கோபம், கோபங்கள் எல்லாம் மாத்திருங்க. கோபமே வேண்டாம். நிறைய பேரு கல்யாணம் முடிக்காதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் சொல்லுவாங்க, நான் சாது, நான் கோவப்பட மாட்டேன், எனக்கு கோபமே இல்லை. நிறைய பாருங்க, ஆர்சி சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், நிறைய பெண்டிகாஸ்டுடைய ஃபாதர் சாதுவெல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் கல்யாணம் முடிக்காதனால அவங்க எப்படின்னா, நாங்க எங்கிட்ட கோபமே கிடையாது, நாங்க கோவப்பட மாட்டோம். ஆக்சுவலி இந்த உலகத்திலேயே 100%, 98% திருமணம் ஆகிதான் ஊழியம் செய்யறாங்க. ஏதோ 2% அது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும்லாம் இருக்க முடியாது கல்யாணம் முடிக்காம. எல்லாரும் கல்யாணம் முடிச்சிருவாங்க. ஏன் கல்யாணம் முடிக்கிறோம்? ஆண்டவர் ஏன் கல்யாணம் முடிக்க சொல்றாரு? என்னை போல உங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். கல்யாணம் முடிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பாஸ்டர் சாது அவர் என்ன சொன்னார், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, எவ்வளவு அன்பான பாஸ்டர், எவ்வளவு பொறுமையானவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அவர் கோமே பட மாட்டார், தங்கமான மனுஷன், இப்படிதான் இருக்கணும் ஊழியக்காரன்னா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் அவரை குறிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு கூட, பரவாயில்ல நம்ம இவ்வளவு சாஃப்டா, இவ்வளவு ரொம்ப பொறுமையா ஆயிட்டமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அப்போ கர்த்தருடைய சித்தம் ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. கல்யாணம் முடிச்சாரு. கல்யாணம் முடிச்ச உடனே தான் அவருக்கு தெரியுமா, இந்த குணாதிசயங்கம்லாம் நமக்குள்ள இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சுச்சான். கோபம், அடிதடி, சண்டை, மனைவி பேசுற பேச்சுக்கு சப்பு சப்புன்னு கண்ணத்தை கட்டி இழுத்துருவாராம். அப்பதான் புரிஞ்சிச்சு, இதெல்லாம் இருக்குது உள்ள
உள்ள கிடக்கிறத கத்தர் வெளியே கொண்டு வந்து அவைகளிலே கத்தர் ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்குத்தான், அவைகளை பழைய மனுஷனை ஒழித்து போடத்தான் கத்தர் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்ப புரியுதா நம்ம ஏன் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம்னு? நமக்கு ஒரு கணவன் அல்லது நமக்கு ஒரு மனைவி ஏன் ஆண்டவர் தந்திருக்காரு தெரியுமா? உங்களுக்கு உள்ள இருந்த அந்த பழைய மனுஷனை கத்தர் வெளியே கொண்டு வந்து அவைகளை தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கி அந்த பழைய மனுஷனை களைந்து ஒரு புதிய அன்பு என்கிற, மன்னிப்பு என்கிற, சமாதானம் என்கிற ஒரு புதிய மனுஷனை உங்களுக்குள்ளே உண்டாக்குவதற்குத்தான் தேவன் இந்த திருமணத்தையே ஏற்படுத்தினார். இப்போ புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு உள்ள ஒரு பழைய மனுஷன் இருக்கிறான். அந்த கோபம், அந்த வைராக்கியம், யாரு மேலையும் வைராக்கியம். யாரு 18 வருஷமா நான் பேச மாட்டேன் தெரியுமா, அவ செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியல. அது பழைய மனுஷன். எவ்வளவு எனக்கு வேதனை தெரியுமா? அன்னையோட சரி அவள்கிட்ட பேசவே மாட்டானே, மூஞ்சில கூட முழிக்க மாட்டானே, ஒரு விசேஷத்துல பார்த்தா கூட திருப்பிட்டு போயிருவேனே மூஞ்ச, சி மூஞ்சில கூட முழிக்க கூடாது. இதெல்லாம் என்னன்னா பழைய மனுஷன். பழைய மனுஷன். பைபிள் சொல்லுது, உனக்கு நான் 100 மன்னிச்சிருக்கிறேன், ஏன் ஒருத்தருக்கு 5 மன்னிக்க முடியாத? உனக்கு நான் 200 மன்னிச்சிருக்கேன், 1000 மன்னிச்சிருக்கேன். ஆனா உன் எதிராளியை நீ ரெண்டு தவற மன்னிக்க முடியலையே, உனக்கு நான் 1000 மன்னிச்சிருக்கேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. மன்னிச்சிருங்க. அந்த நடுசுவரை கத்தர் உடைப்பார். பிரியமானவர்களே, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். கத்தர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார், மறந்து போகாதிருங்கள். காலைவேளையில சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நடுசுவரை கத்தர் தகர்த்திருக்கிறார். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். பழைய மனுஷன் வேண்டாம். பழைய கோபம், பழைய வைராக்கியம் தேவனை உங்களை விட்டு பிரிச்சிரும். பைபிள் சொல்லுது, சகல கோபமும் உன்னை விட்டு போக கடவுது, விலக கடவுதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கு. ஒரு இடத்துல சொல்லிருக்கு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஆனா சகல கோபமும் உன்னை விட்டு விலக கடவுது. 3வது உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். 16வது வசனத்துல, பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, ஒரே சரீரமாக்கினார். பகையெல்லாம் உடைச்சிட்டு புதிய மனுஷனை கொடுத்துட்டு 3வது தேவன் செய்யறது, உங்களையும் அவரையும் ஒரே சரீரமாக்குகிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சபைக்கு கர்த்தர் தலை, சரீரமாகிய சபை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அவர் தலை, நம்ம எல்லாம் அவயவங்கள், நம்ம எல்லாம் அவயவம். நானு நீங்க எல்லாம் ஆண்டவர், நம்ம எல்லாருமே ஒரே சரீரம், ஒரே சரீரம். சரீரத்திலே நாம் அவயவங்களா இருக்கிறோம். அவர் தலையா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை. உங்க குடும்பத்துக்கு அவர் தான் தலை, உங்க படிப்புக்கு அவர் தான் தலை, உங்களோட வேலைக்கு அவர் தான் தலை, உங்க சம்பாத்தியத்துக்கு அவர் தான் தலை, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலங்களுக்கு அவர் தான் தலை. அவர் தான் தலைமையா இருக்கிறார் எல்லாவற்றிற்கும். என்னைக்காவது உங்க தலை மட்டும் தனியா போகுமா? போகவே போகாது. தலை அப்படி கை மட்டும் தனியா போகுமா? போகாது. ஒரு விரல் மட்டும் தனியா போகுமா? போகாது. பிரியமானவர்களே, அது ஒரு நாளும் தனியா நடந்து கால் மட்டும் தனியா போகாது. எந்த ஒரு வீட்டுக்கும் என்னை ஜெபம் கூப்பிடுறாங்கன்னு வைங்க, நீங்களே என்னை ஜெபம் கூப்பிடுறீங்க, காது இல்லாம, கை இல்லாம, கால் இல்லாம நான் வருவேன்னா வரமாட்டேன். என்னைக்காவது நான் வந்தா, நீங்க பாஸ்டர் கால் கொண்டு வந்திருக்கீங்களா, கை கொண்டு வந்திருக்கீங்களா, உங்க கண்ணு இருக்கா, உங்க காது இருக்கா, உங்க விரல்லாம் இருக்கா, உங்க தலை இருக்கான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அல்லது வந்த உடனே நீங்க தூரத்துல இருந்து அவர் தலை வருதா, அவர் கால் வருதா, அவர் கை வருதான்னு பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் இல்லாம வர முடியாது. அதெல்லாம் இல்லாம அவர் வர மாட்டாரு. நாமளே அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் நமக்குள்ள வந்தாருன்னா அரைங்குறைமையா வருவாரு. பாதியோ இல்லாம, பாதி தலை இல்லாம, கை இல்லாம, கால் இல்லாம வருவாரா? இல்ல, அவர் முழுமையாக வருவார். அதனாலதான் நமக்கு சொல்ல, அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே பதித்து வைத்திருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. அப்போ இந்த காலவேளை அவருடைய அச்சு அடையாளங்களை உங்கள் சரீரத்துல வைங்க.
அவரை போல வாழுங்க. பகையை உடைத்தார், பழைய மனுஷனை களைந்தார், ஒரே சரீரமாக மாற்றினார். நான் தலப்பா, நீங்க எல்லாரும் என்னுடைய சரீரத்தில் அவயவங்களாய் இருக்கிறீர்கள் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பெருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய தலையாயிருக்கிறார். ஒரு கையில ஒரு இந்த ரைட் ஹேண்ட்ல ஒரு எறும்பு கடிக்குது, வலது கையில ஒரு எறும்பு கடிக்குது. இடது கை என்ன செய்யும்? வெரி குட், நல்லா கடி, நேத்து அவன் எனக்கு என்னை சொரிஞ்சு விட மாட்டேன்ட்டான், அல்லது எனக்கு ஒரு வாய் சோறு ஊட்டி விட மாட்டேன்ட்டான் அப்படின்னு இன்னொரு கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குமா? பார்த்து அமைதலா இருக்குமா? கிடையாது. சப்புன்னு ஒரே அடியா அடிச்சு அந்த எறும்பை நசுக்கி கை தனியா காலு தனியா பிச்சு எரிஞ்சிருவோம். கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ஆக்கி ஊத்தி விட்டுருவோம். ஏன்? ஒரு கை கடிக்கும் போது இன்னொரு கை அதை தடுக்குது. ஏன்னா ஒரே சரீரம். அப்படித்தான் குடும்பமும், அப்படித்தான் சபையும், அப்படித்தான் நீங்களும் நானும். நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களால முடிந்த உதவிகளை செய்யணும். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஏன்னா நீங்களும் நானும் தேவனும் ஒரே சரீரம். ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், ஒரே சரீரமாக மாற்றுகிறார். ஒரே சரீரம். பல சரீரமா பிரிஞ்சிருந்தோம், ஆனா இப்பொழுது கர்த்தர், நான் உனக்கு தலையா இருக்கிறேன், நீ எனக்கு அவயவங்களா இருன்னு சொல்லி நம்மை ஒரு தரத்தாராக மாற்றிருக்கிறார். சாத்தான் எப்படியாவது நம்மளை பிரிக்கலாம்னு பார்ப்பான். சாத்தானுக்கு வேலை என்ன? பிரிவினை. அவன் திருடன். பைபிள் சொல்லுது, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன்றார். அவருடைய வேலை ஜீவன் தர்றது, அவருடைய வேலை நம்மளுக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வது. பிசாசுடைய வேலை என்ன? எப்பொழுதும் குறை பேசுறது, எப்பொழுதும் குறை பேசு, சரீரத்துக்கு விரோதமா சரீரம் குறை பேசுறது. பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் சகோதரனை குறித்து ஓயாமல் குறை சொல்லுவானோ. குறை சொல்றதே ஒரு பிசாசு வேலை. எப்பவும் குறை, எப்பவுமே குறை. 4 பேரை பார்த்தா குறை சொல்லிடுற. அதாவது ஒரு நபரை குறிச்சு நம்ம பேசுறோம்னா அந்த நபரை குறிச்சு நல்லது பேசும்போது அவர் இல்லாட்டா பரவாயில்ல, அவரை குறிச்சு மிஸ்டேக், தவறுகளை சொல்லும் போது கம்பல்சரி அவர் இருக்கணும். அவர் இல்லாத பட்சத்துல அவரை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுனா நீங்க குறை பேசுறீங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்றீங்கன்னு அர்த்தம். லிசன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பிசாசுடைய வேலைதான் குறை பேசுறது. எப்ப பாரு குறை, ஓயாது குறை சொல்லுவானோ. சத்திய வேதம் கூறுகிறது, கணவனை குறிச்சு மனைவி, மனைவி குறிச்சு கணவன். சில குடும்பங்கள்ல மனைவியை குறிச்சு வீட்டுக்காரர் வந்து பாஸ்டர்ட்ட கூட சொல்றது ஓகே, ஏன்னா ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாரு. ஆனா எல்லாத்தையும் சொல்றது, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை. ஒருத்தர் சொன்னாரு, என் மனைவி சரியாவே சமைக்கவே மாட்டேங்கிறா, அதனாலதான் நான் வீட்டுல சாப்பிடறதில்ல, ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னாரு. எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க. மனைவி சரியா சமைக்கலையா, அதனால அவரு டெய்லி வீட்டுல சாப்பிடறாராம். அதை எல்லாத்துலயும் சொல்றாரு. 10 பேர் இருக்கும்போது சொல்றாரு, என் மனைவி சமைக்கவே தெரியல. அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? திங்கிறதுக்கா பிறந்திருக்க? சிலர்லாம் வாழ்றதுக்கு சாப்பிடுறான், சிலர் சாப்பிடுறதுக்காகவே வாழ்றான். அப்படி இருந்துடக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காது, அது தப்பு. தன் மனைவியை குறிச்சு ஓயாது பொய், ஓயாது குறை. அப்படி குறை சொல்லாதீங்க, யாரையும் குறிச்சு குறை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே அவயவம். ஒரே அவயவம், பிரிக்க முடியாது. கை தனியா கால் தனியா பிரிக்க முடியாது. சபையில நீங்க எல்லாரும் ஒரே அவயவமா இருக்கிறோம், ஒரே சரீரத்துல இருக்கிறோம். அதனால ஓயாம குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. குறை என்பது பிசாசுடைய வேலை. ஊழியக்காரனை குறை பேசுறது, பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி, அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நிறைய நேரங்கள்ல சில ஊழியக்காரங்க மோகன் சிலாசரை பத்தி, டிஜிஎஸ் தினகரன் ஐயா, பால் தினகரன் ஐயாவை பத்தி, ஜான் ஜபராஜ பத்தி, இந்த அவரை பத்தி இவரை பத்தி, இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எல்லாம், எதை எடுத்தாலும் ஜான் ஜபராஜ் அப்படி, அவரை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியும், அவரை பத்தி அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு ஊழியக்காரனை பத்தி பேசுறதுக்கு வாய் அவ்வளவு பெருசா வருது. உனக்கு தெரியுமா? நம்மளுக்கு அவங்கள பத்தி தெரியுமா? பார்த்திருக்கமா? பழகி இருக்கிறோமா? அவங்க குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். நீங்க என்ன ஜட்ஜ் பண்றது?
ஜான் ஜெபராஜ் சரியில்லை, அவர் அப்படி இவர் இப்படி, அவரு வேற கல்யாணம் பண்ணிட்டாரு, டைவர்ஸ் வாங்கி, அது நமக்கு தேவையில்லையே. நம்ம 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 குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கு. நமக்கு சம்பாத்தியம் இல்லை, நமக்கு நல்ல ஒரு வேலை இல்லை, நமக்கு கணவன் குடிக்கிறாரு, பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டேங்குது, வீட்டுல ஒழுக்கம் கிடையாது, வீட்டுல கரண்ட் இல்ல, வீட்டுல வாஷிங் மிஷின் இல்ல, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, வீட்டுல ஜெபம் இல்ல, வீட்டுல பைபிள் வாசிப்பு கிடையாது, வீட்டுல ஒற்றுமை இல்ல. இத்தனை பிரச்சனையை நம்ம வச்சுக்கிட்டு அடுத்தவன் குடும்பத்தை, அடுத்த ஊழியக்காரனை பத்தி பேச நமக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. எந்த ஊழியக்காரரை பத்தி பேசாதீங்க. அவங்க ஊழியம், அவங்க பணத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, அவங்க ஊழியம் செய்யறாங்க, அவங்களுக்கு கடவுள் தர்றாரு. நம்ம உண்மையா ஊழியம் செஞ்சோம்னா யாரை கொண்டாவது நமக்கு தருவாரு. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. மோகன் லாசரஸுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது, நம்முடைய தேவன் அவர், அவருக்கும் தேவனா இருக்கிறார். அவ்வளவுதான். அப்படிலாம் ஒருத்தரை குறிச்சு குறை பேசாதீங்க. ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் தவறா இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் நீங்க பேசாதீங்க, நான் பேசக்கூடாது. அது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் கிடையாது. அது தேவன் பார்த்துக்கிடுவாரு, அவர் நியாயம் தீர்ப்பாரு. பைபிள் சொல்லுது, முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாஸ்டர் வீட்டுல தான் முதல்ல. அது அந்த நியாய தீர்ப்புல அவர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம், நம்ம யாரையும் குறை பேச வேண்டாம். சிலர் ஆண்டவர்கிட்டயே குறை சொல்றது, அப்பா அந்த அவர் இப்படிப்பா, இவர் இப்படிப்பா, ஏப்பா போப்பான்றவர் ஆண்டவர். நீ போப்பா, உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ என்னையிட்ட சொல்றியா பாரு. சிலருக்கு ஜெபம் பண்ணவே தெரிய மாட்டேங்குது, சிலருக்கு ஜெபமே வர மாட்டேங்குது. என்ன ஜெபம் பண்றோம்? சிலருக்கு ஜெபத்துல ஒரு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. சிலருக்குலாம் ஜெபம் பண்ண சொல்லிட்டோம்னா அவங்க அந்த ஜெபத்து என்ன ஜெபம் பண்ண சொன்னோமோ அதுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லைன் இருக்கும். எப்படின்னா, இந்த ட்ரெயினை பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்ல, அது வந்து இப்போ ஃப்ளைட்டு எடுத்துக்கோங்களேன், ஃப்ளைட்டுக்கு ரன்வேன்னு ஒன்று இருக்கும். ஃப்ளைட்டு போகுதுன்னா ரன்வே, அதுல போய் தான் மேலே பறக்கும். ஒரு 4 கிலோமீட்டர் அந்த ரன்வே, அது 3 கிலோமீட்டர் ரன்வே இருக்கும். அதுல அப்படி போய் தான், அப்படி மெதுவா போய் வேகமா போய் அப்படியே மேல பறக்கும். சில விசுவாசிகளுடைய ஜெபம் அப்படித்தான். நல்லவர் நல்லவர் நல்லவர், இயேசு நல்லவர், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆதியும் அந்தமானவரே, அல்வா உமே. இதெல்லாம் யாரு கேட்டா உன்ட்ட? ஜெபம் பண்ண சொன்னா அதை செய். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, அவங்களுக்கா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அந்த சுகவீனப்பட்டவங்களுக்கா ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், அது ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸ்டாப், அதோட நிறுத்திடுங்க. அதை விட்டுட்டு இவங்க அந்த ரன்வேல போய் தான் வருவாங்க. நல்லவரே வல்லவரே, அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ என்ன சொல்ல வர? சிலருக்கு ஜெபம் பண்ண தெரியல. சிலர் 45 வசனம் சொல்லுவாங்க. அது நீ தனி ஜெபத்துல வசனம் சொல்லு. தனி ஜெபம் பண்ணும்போது 50 வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது எனக்கு தான் வசனம் தெரியும்னு 50 வசனத்தை சொல்லிட்டு அடக்கப்படாது. உனக்கு கொடுக்கப்பட்டது என்ன? சிலருக்கு ஜெபம் பண்ண தெரியல. சிலருக்குலாம் சாப்பிட ஜெபம் பண்ண சொன்னா, நல்ல வேளை யார்ட்டையும் சாப்பிட்றதுக்கு ஆளை பார்த்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. நாங்கெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது யாரையாவது ஜெபம் பண்ண தெரியாதனமா சொல்லிட்டோம்னா, அவன் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னோம்னா டின்னருக்கு தான் முடிப்பான். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு சாயங்காலம் நைட் ஆயிரும். ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா அப்பா, எப்பா எப்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, விடுப்பா, என்னை போட்டு ஏன்பா இப்படி தொல்லை பண்ற, அப்பா அப்பான்ட்டே கிடக்க. விடுறது கிடையாது, ஜெபத்தை சரியா பண்றது இல்ல. சாப்பிட ஜெபம் பண்ண, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஒரு உடம்பு சரியில்லாதவருக்கு ஜெபம் பண்ணாங்களாம், ரொம்ப முடியாம இருக்காரு, வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே இவருக்கு சுகம் கொடுங்கப்பா, இவரை ஆசீர்வதிங்க, இவரை பலப்படுத்துங்க, இந்த வியாதி படுக்கையை மாத்துங்க, இயேசுடைய ரத்தத்தினால, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தினால இந்த மனுஷனை சுகமாக்குங்கன்னு தானே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சோத்திரம், நல்லவர் வல்லவர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு, இந்தியாவில் ஆரம்பிச்சு இலங்கைக்கு போய், அப்படியே நியூசிலாந்து போய், அப்படியே அமெரிக்கா போய், ஆப்கானிஸ்தான் போய், ஆஸ்திரேலியா போய், அப்படியே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஜெபம் பண்றதுக்குள்ள அந்த ஆள் செத்தே போயிட்டான். உடனே ஒரு இயேசு நாமத்துல ஆமென் இருக்காரு. ஐயா அவர் இறந்து போனார். ஐயோ எப்ப இறந்தாரு? நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆஸ்திரேலியா போகும்போது இறந்துட்டாரு. ஜெபம் எதுக்கு? என்ன ஜெபம்? எதுக்கு ஜெபிக்கணுமோ அதுக்கு பர்டிகுலரா எதுக்காக ஜெபிக்கணும் அந்த ஜெபத்தை மட்டும் செய்யுங்க. சபையில நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். உபவாச ஜெபத்துல ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவோம். அந்த ஜெப குறிப்பை விட்டுருவாங்க, மத்ததுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிருவாங்க. நான் சொல்லுவேன், ஏமா என்ன ஜெப குறிப்பு, அதை ஜெபம் பண்ணுங்க, அதை விட்டுட்டீங்க. சபை கட்டணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, அவங்க இலங்கையில குண்டு விழுந்துருச்சு, ஈரான்ல சண்டை வருது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரக்கூடாது,
நான் பாகிஸ்தானுக்கு போர் வரக்கூடாதுன்னு சொல்லல, நமக்கு சபை கட்டணும்னு ஜெபம் பண்ணுங்க, அதை விட்டுறது. ஏன்னா இவங்க ரெகுலராவே ஒரு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளே பாருங்க, என்ன ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை தான் பண்றோம். அது தப்புன்னு நான் சொல்ல வரல, பரமண்டல ஜெபம் தப்புன்னு சொல்லல, ஆனா அதை மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. அது ஒரு வழி, அப்படி ஜெபிங்கன்னு கத்து கொடுத்தால் அவ்வளவுதான். அதவே ஜெபம் பண்ணுன்றது சட்டம் கிடையாது. இப்படித்தான் ஜெபம் பண்ணணும்னு இப்படி இந்த வரமுறைகளை சொன்னாரு, வரைமுறை, அவ்வளவுதான். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாத்தீங்களா, யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்கிறோம். இதவே நம்ம கரெக்டா யாராவது உங்க சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பா வராங்க, வாங்க கிளம்புங்கன்னா எப்படி இருக்கும்? வாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே சொன்னா எப்படி இருக்கும்? வரைமுறை தான். ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணும்ன்றது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் மகா சின்ன வயசுல பாப்பாட்ட சொன்னேன், எப்பா யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க, உட்காருங்க, ஸ்தோத்திரம், போயிட்டு வாங்க அப்படி சொல்லணும்பா அப்படின்னு. எங்க மாமனார் வந்தாரு. வந்த உடனே என் சின்ன மகா, வாங்க, எப்ப போவீங்க, நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. அவருக்கு நொந்து போயிட்டாரு. ஒரு நாள் வந்தாரு, ஏன் தாத்தா டெய்லி காலைல சாப்பிடறதுக்கு வந்துடுறீங்க அப்படின்ட்டா. ஏன்னா அவளுக்கு ஏதோ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, சொன்னதவே சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியல எது தப்புன்னு. பிரியமானவர்களே, உங்க ஜெபம் மாறணும், உங்க உபவாசம் மாறணும், உங்க கண்ணீர் மாறணும். சும்மா சொன்னதவே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க கூடாது. மாற்றங்கள் அவசியம். மாறுங்க, கொஞ்சமாவது மாறுங்க. பரமண்டல ஜெபத்தையே நீங்க செய்துட்டு இருக்காதீங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு அது ஒரு வழிதான், அது ஒரு பாதை தான். ஆனா அந்த பாதையில என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பது உங்கள் உணர்வு பூர்வமாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணும், அப்பாட்ட எப்படி பேசும், அப்பாட்ட அந்த பிள்ளை பேசுறதே புரியாது. பப்பா 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 புப்பு அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த தகப்பனுக்கு புரியும், அந்த அம்மாவுக்கு புரியும். ஏன்னா அந்த குழந்தையின் பாச பெத்தவங்களுக்கு புரியும். அது மாதிரிதான் நீங்க எப்படி ஜெபிச்சாலும் தேவனுக்கு புரியும். ஏன்னா அவர் உங்களை உண்டாக்கினவர், அவர் உங்களுடைய தகப்பன், அவருடைய தாய். அதனால உங்களை ஜெபத்தை அவர் தள்ள மாட்டாரு. 2 வார்த்தை சொன்னாலும் அந்த புரியுற மாதிரி தேவ சமூகத்துல சொல்லுங்க, அவர் புரிஞ்சுக்கிடுவார். இந்த காலவெளியில பிரியமானவர்களே, உங்களை எதற்காக தேவன் வைத்தாரோ, எதற்காக உங்களை சிருஷ்டித்தாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது நடுசுவரை தகர்த்தார், 2வது புதிய மனுஷனை தந்தார், 3வது ஒரே சரீரமாக மாற்றி அவர் உங்களுக்கு தலையாக மாறினார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தையின்படியே ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 காரியத்தை மனதில் வைத்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே பழைய மனுஷன்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு கோபம் என்கிற பழைய மனுஷன், வைராக்கியம் என்ற பழைய மனுஷன், அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்க பேச மாட்டேன் அப்படின்ற அந்த பழைய மனுஷனெல்லாம் இயேசுவின் நாமத்துல நான் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரோடும் இணக்கமாகன்னா பாவத்துக்கு இணக்கமாக இல்லப்பா, அதுல பக்தி வைராக்கியமா இருப்பேன். ஆனா யாரோடும் கசப்பில்லாத வாழ்க்கை வாழும் ஆண்டவரே. ஒரே சரீரமாக நீங்களும் என் கூட இருக்கீங்கன்ற அந்த சந்தோஷத்துல உமக்கு பிரியமானபடி நான் செய்வேன்யா. கோபம், குறை, பொறாமை, வைராக்கியம், கசப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன். நடுசுவரை தகர்த்து உமக்கும் எனக்கும் இருக்கிற பிரிவினைகளை உடைத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபமனவும் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இந்த 3 வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகிட்ட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.